சார், உங்க கிளையண்ட் கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார், நான் வரேன் சார். வாங்க சார். என்ன சார் இது? அதெல்லாம் பார்த்துக்கலாம்யா. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம். சரி, அந்த ஆளை தூக்கி லாக்கப்பில் போடுங்க. எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. இவன் சரிங்க எப்படி சார். வெளியே போறான்னு பார்த்துருவோம். ம், ஓகே சார். என்ன ஜேபி ஐயா, கண்குளிர் நடந்ததெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு அந்த காட்சியெல்லாம்? சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வெட்டிட்டு வாங்கன்னா கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. ம்? வெகு சிறப்பு ஐயா. அந்த சின்ன பொண்ணு இருக்கால, பார்க்க 1.5 மலை இருந்துக்கிட்டு புலிக்குட்டி மாதிரி சிலுத்துக்கிட்டு போறாயா. என்ன தைரியம் அவளுக்கு, என்ன திமிரு அவளுக்கு. அது அவளோட அந்த முறப்பு தான் எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்சது. அந்த தைரியமும் துடுக்கத்தனமும் இன்னும் அவகிட்ட இருந்து போகல பாரு. ஐயா, அவ எப்படி இருந்தாலும் கடைசியில் உங்கள்கிட்ட தான் வரணும். ஏன்னா அவளுக்கு வேற வழி இல்லை. நீங்க பண்ண வேண்டியதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியாது கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியுமோ நீங்க சொன்ன மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கேன். எங்க போவா? அங்க இங்க சுத்தி கடைசியில என் வீட்டு வாசலுக்கு தானே வந்தாகணும். ஐயா, நீங்க காத்திருக்கிறது வீண் போகாது. கண்டிப்பா வருவா, பாத்துங்க. வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் வச்சிடறேங்க. நல்லா இரு. இந்திரா, காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த போட்டோல இருக்கிற கிளாஸ் குத்தி உனக்கு வழி தெரியல? சுத்தமா எனக்கு வழியே தெரியல. எப்ப குத்துச்சுனே தெரியல. எப்ப குத்தி இருக்குன்னு கூட தெரியல. டே கௌதம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதாடா? டே, அவ போட்டோ கீழே விழுந்தது கூட உன்னால தாங்க முடியல. இதுல அவ வீட்டை விட்டு போனது உனக்கு கவலை இல்லைன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க. நான் நிஜமா தான் சொல்றேன். அவளுக்கு என்ன ஈகோவோ, அவ போயிருக்கா. நாம என்ன பண்ண முடியும்? டேய், நான் உன் அப்பன்டா. இந்திரா இங்க இருந்து போனது உனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி நீ என்ன ஏமாத்தல, உன்னையே நீ ஏமாத்திக்கிற. உனக்கு இந்திரா மேல இருக்கிற காதல உனக்கே அடையாளம் தெரியலடா. கௌதம், நீ குழம்பி போயிருக்கடா. அந்த குழப்பத்துல என்ன பண்றதுன்னு உனக்கு ஒன்னும் புரியல. உன் மனசை நீ கேட்டு பாரு. யாரு முக்கியம், என்ன பண்ணணும்னு அது சொல்லுண்டா. அது சொல்லும். டேய், காதல்ல பாசத்துல சின்ன சின்ன சண்டைகள் வர்றது, தப்பு நடக்கிறது சகஜம்டா. ஆனா அத உடனே திருத்திக்கிட்டு அடுத்த அடிக்கு நகரணும்டா. இல்லன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம திருத்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லாம போயிருண்டா. டேய் கௌதம், உறவுகளுக்குள்ள ஈகோ இருக்க கூடாதுடா. அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையே நரகமாயிருண்டா. நான் சொல்றத சொல்றேன் கௌதம், அப்புறம் உன் இஷ்டம். ஐயா, ஐயா, இது சாதாரண பொண்ணு இல்ல. மான் மாதிரி துள்ளுது, அப்புறம் என்னன்னா புலி மாதிரி சீருது. உண்மையெல்லாம் புட்டு புட்டு சரியா சொல்லுது. மானாடு புலி தன்னோட குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அப்படி சும்மா பதறி துடிக்கிறா பாரு. ஐயா, கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. புத்திசாலி தான். ஆனா இது நமக்கு நல்லது இல்லைங்கய்யா. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நல்லா சுதந்திரமா நடமாட விட்டமல்ல, அதான் இப்படி துடிக்குது. நடு தெருவுல தவிக்க விட்டா எல்லாம் சரியாயிடும். அப்படியா சொல்ற? ஆமாங்கய்யா. அப்போ இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்க விடாம செஞ்சிடலாமா?
ம். டேய், ஐயா சொல்லுங்க ஐயா. எங்கடா போயிட்டு வரீங்க? இங்கதான் ஐயா, பக்கத்துல தான் இருந்தோம். கணக்கு ஐயா. கணக்கு ஐயா. செய்ய வேண்டியதை ஆ, பக்குவமா சொல்லி கொடுத்து அனுப்பு. சரிங்க ஐயா. அப்பா எதுக்காக இந்த வேலையை செஞ்சாரு? என்னதாம்மா நடந்துச்சு? இந்த ஜேபிங்கிறவன் முதல்ல யாரு? காவியா கல்யாணத்துக்கு வாங்கின கடன், அப்புறம் வீட்டை அடமான வச்சதுல வட்டின்னு எல்லாமே ரொம்ப பண கஷ்டம் ஆயிடுச்சு இந்திரா. நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தோம். அப்பதான் ஜேபி ஆபீஸ்ல இருந்து கணக்கு புள்ள வந்தாரு. கணக்கு புள்ளையா? இன்னைக்கு ஜேபியோட வீட்ல கூட அவரை நான் பார்த்தேன். கூடவே ஒருத்தர் இருப்பாரு, அவர் தானே? அவர்தான். வந்து சும்மா தானே இருக்கீங்க, ஆளுங்களை சீட்ல சேர்த்து விடுங்க, உங்களுக்கு நல்ல சம்பளம் தரோன்னு சொன்னாங்கம்மா. விசாரிச்சதுல நல்ல கம்பெனின்னு சொன்னாங்க. அதான் இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டோம். எல்லாரும் பணமும் போட்டாங்க சீட்ல சேர்றதுக்கு. ஏமா எதுக்குமா உனக்கு இந்த வேலை? இந்த பண விவரம் அப்பாக்கு என்னமா தெரியும்? நாங்க என்ன தெரி கண்டோம், சம்பளம் தந்தாங்க, கடன் கட்ட உதவியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கலெக்ட் பண்ணி நீங்களே ரசீது போட்டு கொடுக்கலான்னு நம்பி ஒப்படைச்சாங்கம்மா. பணம் வந்த அடுத்த நாளே அப்பா எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் கம்பெனில போய் கட்டிட்டு வந்துருவாரு. நல்லாதாம்மா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்னாச்சுன்னு புரியலையே. அம்மா, ஏம்மா இப்படி அப்பாவியா இருக்கீங்க? இப்ப பாருங்க, அப்பா கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்ததுனால அப்பா கிட்டதான் காசு இருக்குன்னு ஆயிப்போச்சு. அப்பா பணம் கட்டினதுக்கு ரசீது வாங்கினாராமா? இருக்குமா, உள்ள ஒரு பை இருக்கு. இரு, நான் எடுத்துட்டு வரேன். குடு. இந்தம்மா அப்பாவோட பை. அம்மா, இந்த குமரன் எவ்வளவு பணம் போட்டிருக்காரு? தெரியலடி, எல்லாமே அப்பாக்கு தாண்டி தெரியும். இதுல எதுவுமே இல்லைங்கிறா. நீ சொல்ற மாதிரி அந்த கம்பெனில தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆமாங்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இன்னைக்கு அந்த ஜேபி பேசின எல்லாமே ரொம்ப பொய்யாதான் தெரிஞ்சுச்சு. அவன் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசிட்டு இருந்தான். அவன் சாதாரண ஆளே கிடையாதுக்கா. டேய் கதிர், தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ அண்ணி கையை பிடிச்சது ரொம்ப தப்பு. ஏய் படா, நீ வேணா இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இரு. இதுக்குதான் நான் இங்க வர மாட்டேன்னு சொன்னேன். டேய், கொஞ்சமாச்சும் அறிவோட தான் பேசிட்டு இருக்கியா? கொஞ்சம் சும்மா இரு. ஏய் ஓடா. அண்ணி சாரி, அண்ணி சாரி இந்திரா. நீ அண்ணி எங்க கூட அனுப்பிடு, இல்லனா தேவையில்லாத பிரச்சனை வரும். முடியாது. அந்த வீட்ல என் அக்காவுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. என் அக்காவை தனியா அங்க அனுப்புனா என் அக்காவோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. என்னால அனுப்ப முடியாது. ஏய், உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? அப்படி சொல்லாத. நாங்க இருக்கோம்ல, பாத்துக்க மாட்டோமா என்ன? யாரு? நீங்களா? உங்க அம்மா வேணும்னு சொன்னா நீங்களும் வேணும்னு சொல்லுவீங்க. அவங்க வேண்டான்னு தூக்கி தூரம் போட்டுடலான்னு சொன்னா நீங்களும் போட்டுருவீங்க. உங்களை நம்பி மோசம் போக இதுக்கு மேல நான் தயாரா இல்ல. என் அக்காவை எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க வந்து என் நிம்மதியை கெடுக்காம தயவு செஞ்சு வெளியே போங்க. ப்ளீஸ் போங்க. ஐயோ, காவியா!
என்னாச்சு காவியா? என்னாச்சு? அவனுங்க கல்ல தூக்கி அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல இந்திரா, அப்ப சோஃபால இடிச்சுக்கிட்டாடி. ரொம்ப வலிக்குதுமா. ஒண்ணும் இல்ல முடியல. காவியா குமாரண்ணா, சீக்கிரம் வா இந்திரா. காவியா நீ ஒண்ணும் இல்லடா. அண்ணா நீயா குமாரனா சுமாரனண்டு? அண்ணா, அக்காக்கு அடிபட்டுருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. வாங்கண்ணா. உங்க குடும்பத்துல யார் மூஞ்சிலி முழி கூடாதுந்தா நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். அண்ணா அண்ணா எதையும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அக்கா ரொம்ப முடியாம இருக்காண்ணா. ப்ளீஸ்ண்ணா வாங்கண்ணா. வலியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காண்ணா. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. போதுமா, உங்க அப்ப எங்க அடிமொழியில கை வச்சிட்டான். அவனை நம்பி காசு போட்டதுக்கு இந்த ஊரே ஏமாந்து நிக்குது. உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. போமா. அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணா. உங்க அப்பா ஏமாத்தி பணம் வாங்கிட்டு வர சொன்னானா? அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அக்காக்கு ரொம்ப முடியலண்ணா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கொஞ்சம் கூட வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. பணம் கொடுத்து ஏமாந்ததும் இல்லாம உனக்கு உதவி வேற பண்ணணுமா? இல்லண்ணா அதெல்லாம் ஏமாத்தலண்ணா. போமா, என்ன பேசுறீங்க? ஒழுங்கா போயிடு, இல்லனா ஏதாவது எடுத்து அடிச்சு போயிடு. இந்திரா, சம்மந்திய மாடி இப்ப என்னடி செய்யறது? அம்மா குடுமா. ஹலோ ஹலோ அத்தை. ஹலோ என்னக்கா? அவதான் குடு. பேசு. புடிச்சு பேசுக்கா. பேசுக்கா. குடிக்கா. லைன்ல தான் இருக்கேன். ஆமா, போனை ஏன் நீ எடுக்கிற? சம்மந்தி எங்க? அம்மா பக்கத்துல போயிருக்காங்க அத்தை. அதான் போனை நான் எடுத்தேன். இத பார், உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. காவியா எங்க? அவ ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறா? திரும்பி வர சொன்னா வராம இது என்ன விளையாட்டுத்தனம்? இந்திரா, இது எல்லாமே நீ பண்ற வேலைதான். உன்னாலதான் காவியா இப்படி எல்லாம் பண்றா. ஏய் என்னடி? ஒன்னும் இல்ல. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ போனை கொடு, என் மருமக கிட்ட பேசணும். அது அது வந்து உன்னை கொடுன்னு சொன்ன. காவியா காவியா அக்காக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு. என்ன சொல்ற நீ? அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். நானே கால் பண்ணி சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா ஆனா என்னாச்சு அவளுக்கு? எப்படி இருக்கா அவ? காவியாவுக்கு என்னாச்சு? குழந்தைக்கு ஒண்ணு ஆகலையே. காவியா அக்கா கீழே விழுந்துட்டா. அடி எதுவும் பெருசா படல. ஆனா மயங்கி விழுந்துட்டா. ஆனா எதுவா இருந்தாலும் டாக்டர் இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, இதுக்குதான் நான் தலை பட அடிச்சுக்கிட்டேன். காவியாவை கையோட கூட்டிட்டு வந்துருங்கன்னு. நீங்க என்னடா சண்டை போட்டு அனுப்பி வச்சிருக்கீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் கழிச்சு என் குடும்ப வாரிசு உருவாயிருக்கு. இப்ப உங்களால அதுக்கே ஆபத்து வந்திருக்கு. எல்லாம் ஒன்னாலதான் இந்திரா. அத்தை, உங்களுக்கு தான் பேச தெரியும்னு எப்ப பார்த்தாலும் பேசிட்டே போகாதீங்க. காவியா அக்காவை நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டோம். பிரச்சனைன்னு வந்த உடனே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் நாங்க பயந்தோம். ஆனா குழந்தைய பத்தி இத்தனை சொன்ன நீங்களே என் அக்காவை பத்தி ஒரு வார்த்தையாச்சும் கேட்டீங்களா? என்ன சொல்ற நீ? உங்களுக்கு தேவை உங்க குடும்ப வாரிசுக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது. அது ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆனா அத சுமந்துட்டு இருக்க என் அக்காவை பத்தி எந்த கவலையுமே உங்களுக்கு இல்லல்ல? அக்காவுக்கு ஒன்னும் ஆகாதுமா. அவ சரியா காவியாவோட அட்டெண்டர் நீங்க தானே? நான் தான். உடனே நீங்க 30,000 பே பண்ணணும். ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஹெவியா போயிட்டு இருக்கு. மேடம் மேடம் நான் காலையில கட்டிடுறேன் மேடம். இப்போ வெளியே போக முடியாது, இருட்டிட்டு போச்சு.
இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கட்டிடுங்க. இல்லனா ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகாது. இல்ல மேடம், இல்ல கண்டிப்பா நாங்க கட்டிடுறோம். கட்டிடலாமா? கட்டிடலாம். கட்டிடுறோம். சரி, சீக்கிரமா கட்டிடுங்க. சரிங்க மேடம். Thanks. என்னம்மா பண்றது? காசுக்கு என்னடி செய்யறது? அம்மா அம்மா, அப்பா ஏதாவது காசு வச்சிருக்காரா? என்கிட்ட எப்படி சொல்லிருக்காரு அந்த மனுஷன்? இந்திரா, வீட்டு அடுக்கு பனையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். ஆனா இவங்க இவ்வளவு கேக்குறாங்களேடி, அதுக்கு இன்னும் 20,000 ரூபாய் வேணுமே. இல்லம்மா, அதுக்கு வாங்கிட்டு வந்த மருந்துக்கு வேற 27,000 ரூபாய் கொடுக்கணுமா? என்ன செய்யறதுனே தெரியலையேடி இப்போ. அம்மா அம்மா, நீ பயப்படாத. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அக்கா, என்னக்கா இங்க நின்னுட்டு இருக்க? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லடி, நேத்து அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேச பேச அவ போனை வச்சிருப்பா. பாத்தியாடி, நாம நினைச்ச மாதிரியே காவியாவுக்கு ஆயிருக்கு பாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ராகினி. நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ஏய், எனக்கு போய் காவியாவை பாக்கணும்னு தோணுதுடி. நான் பாத்துட்டு வரட்டுமா? ஐயோ அக்கா, என்னக்கா நீ யாருன்னே உனக்கு மறந்து போச்சா? நீ யாருக்கா? ஜெயா. அந்த இந்திரா நீ குழந்தை மேல பாசம் வச்சிருக்கிறதுனால உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நீ அதை நினைச்சு தயவு செஞ்சு ஏமாந்துராத. அந்த இந்திரா மோசமானவ. ஹே ராகினி, காவியா ஐசியூல இருக்காளாம். அப்புறம் குழந்தைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இத போய் சொன்னா அந்த இந்திரா என்னடானா, உங்களுக்கு குழந்தை மேலதான் பாசம், எங்க அக்கா மேல பாசம் இல்லன்னு போனை வச்சுட்டா. எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு காவியாவுக்கு என்ன ஆச்சோன்னு பதட்டமாவே இருக்குடி. அண்ணி ஐசியூல இருக்காங்களா? ஐயோ, அக்கா, நீ முதல்ல கவலைப்படுறத நிறுத்துக்கா. நீ கவலைப்பட அவங்க இன்னும் உன் தலை மேல ஏறி உட்காருவாங்க. நீ அந்த காவியாக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருப்ப. ஆனா இப்ப என்ன ஆச்சு? அவ அம்மா தான் முக்கியன்னு போயிட்டால அவ. இப்ப பாத்தியாக்கா, கதிர் கூப்பிட போனாலும் அவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அக்கா, தயவு செஞ்சு போதும், இதோட விட்டுருக்கா. என்னடி பேசுற? என்னை எப்படி விட சொல்ற? ஒரு பேர குழந்தை வேணும்னு நான் எவ்வளவு நாள் தவ இருந்திருப்பேன். ஆனா இப்போ பாத்தியாக்கா, இதுதான் உன்னோட வீக்னஸே. இப்ப எங்க போயிட போறாங்க? இப்ப பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு காசு வேணும், இந்திராவோட அப்பாவை காப்பாத்துறதுக்கும் காசு வேணும். இதுக்கெல்லாம் இவங்க எங்க போவாங்க? யாரும் இல்லாம கடைசியில நம்ம கிட்டதான் வந்து நிப்பாங்க. அக்கா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, நீ போடி, நான் வரேன். சரி, ரிலாக்ஸா இரு. ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கோங்க. அம்மா, ஐயோ ஐயோ, படுமா, படுமா, உனக்கு ஒண்ணு ஆகல. அம்மாடி. காவியம்மா, இப்ப எப்படிடா இருக்கு? வலிக்குதா என் தங்கமே? காவியம்மா. அம்மா அழாதம்மா, இப்ப எனக்கு வலியெல்லாம் எதுவும் இல்ல. அம்மா, இந்திரா எங்கம்மா? அது இந்திரா வந்து. சொல்லுமா, இந்திரா எங்க? எனக்கு அவளை உடனே பார்க்கணும். பக்கத்துல இருக்க கோயிலுக்கு
உனக்கு நல்லாகணும்னு வேண்டிக்க போயிருக்கம்மா. இதோ இப்ப வந்துருவாமா. உனக்கு ஒன்னும் வலிக்கல? வலிக்கலம்மா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. பாப்பாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ எதை பத்தி கவலைப்படாம அமைதியா இருக்கணும். சரியா? சரிம்மா. போதுமா, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் வந்த உடனே நான் கூப்பிடுறேன். நீங்க சரி. போங்க. சரி கவ்யா, நீ பயப்படாம இரு. நான் அதோ இங்கதான் வெளியே தான் இருக்கேன். சரியா? சீக்கிரம் போங்கம்மா. இந்திரா வந்த உடனே அனுப்பி வைமா. சரிம்மா, நான் அனுப்பி அம்மா, வைக்கிறேன். வாங்கம்மா. பத்திரம். வாங்கம்மா. அண்ணா அண்ணா இந்தாங்க அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நல்ல வேலைம்மா. எங்கேயோ ஓனர் வந்துருவாருன்னு பயந்துட்டே இருந்தம்மா. அண்ணா, எனக்கு கஷ்டமான நேரத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. பரவாயில்லம்மா. கல்யாணி கால் பண்றா. ஹலோ இந்திரா. சொல்லு கல்யாணி, எப்படி இருக்கடி? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அதை ஏண்டி கேக்குற? ஒரே நாள்ல என் மொத்த வாழ்க்கையுமே மாறி போச்சுடி. என்னடி சொல்ற? அப்பாவை ஏதோ ஒரு கேஸ்ல சம்பந்தமே இல்லாம மாட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்ல கல்யாணி, என்னடி இது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணா கிளம்பி வரட்டுமா? ஏய், இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துப்பேன். ஏய், பணம் ஏதாச்சும் வேணுமாடி? நான் வேணா ரெடி பண்ணி அனுப்பட்டுமா? கல்யாணி, வேண்டாம் கல்யாணி. உன் பிரச்சனையும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். சரிடி, ஏதானா கால் பண்ணு. கண்டிப்பாடி. பாய். கல்யாணி, சொல்லு கல்யாணி. பேசுனியா? காவியா நீ எப்படி இருக்காங்க? இந்திராக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? கூல் டவுன் கௌதம், கூல் டவுன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. காவியா அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, அவ எப்படி இருக்கா? அவன்னா யாரு? அதான் உன் ஃப்ரெண்டு தான். அடேங்கப்பா, எனக்கு ஃப்ரெண்டு, உங்களுக்கு பொண்டாட்டி இல்லையா? கௌதம், நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீயும் இந்திரா மாதிரி என்ன குறை சொல்லிட்டு இருக்காத. நான் நேத்து கூட ஹெல்ப் பண்ண தான் போனேன். ஆனா அவதான் அவமானப்படுத்தி அனுப்புறா. இல்ல கௌதம், அங்க இந்திரா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக, பணம் கட்ட, எல்லாத்துக்கும் தனியா நின்னு போராடிட்டு இருக்கா. கௌதம், இப்ப அவங்க குடும்பத்துக்கும் இந்திராவுக்கும் நம்பிக்கையான ஒரு துணை வேணும். நான் உடனே கிளம்புறேன். இனிமே இந்திராவை நான் பாத்துக்கிறேன். ஹலோ, அதுக்கு இந்திரா ஓகே சொல்லணும்ல? அவ உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கா தெரியுமா? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்திரா, என்னடி இதெல்லாம்? பாத்தீங்களா, இதுதான் நம்ம வீட்ல இருக்கிற ஆயுதங்கள். இந்திராவை நீங்க யார நினைச்சீங்க? இதெல்லாம் வச்சு என்னடி செய்வ நீ? என்னம்மா இப்படி கேட்ட? நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருமா. இது பாரு, இந்த அருவாள் எடுத்து ஒரு சீவு சீவுனன்னு வச்சுக்கோ. பாருடி, அவ்வளவுதான், அப்படியே ஓடிடுவானுங்க. இந்த கல்லு, இந்த கட்டை, இந்த கொம்பெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன்? இதெல்லாம் வச்சு மொத்தமா அவனுங்களை ஓட விடுறமா. இன்னைக்கு வரட்டுமா அவனுங்க? வரட்டும், வரவனுங்களெல்லாம் மண்டையை உடைக்கிறமா. இந்திரா, உனக்கு தைரியம் தாண்டி. நீ ரொம்ப போல்டா தான் இருக்க.
உன் தைரியத்துல பாதி எனக்கு இருந்திருந்தா நானும் பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிருப்பேன். அக்கா, இனிமே கவலையே பட வேண்டாம். இந்திரா நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். நான் இந்திராவை மறக்கணும்ல. அது இப்படியே இங்கே இருந்தா எப்படி முடியும்? அதுவும் இல்லாம இங்க இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. அதனாலதான் கிளம்புறேன்னு சொல்றேன். என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். நல்லதா போச்சு. இங்கிருந்தா மாமா சுபா எல்லாரும் கௌதமை ஏத்தி விட்டு மறுபடியும் சேர்த்து வச்சிருவாங்க. இவன் இங்கிருந்து முதல்ல கிளம்புறதுதான் சரி. சரி கௌதம், நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். இப்ப என்னடா, நீ கண்டிப்பா திருச்சிக்கு போயே ஆகணும் இல்ல? ஆமாமா. என்னம்மா இப்ப பிரச்சனை? அங்க இருக்கிறது நம்ம ப்ராஜெக்ட் தானே. என்னோட கடமையை நான் கரெக்டா செய்யணும்ல, இல்லன்னா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். மனசாட்சி சில பேத்துக்கு ஆபீஸ் விஷயத்துல மட்டும்தான் வேலை செய்யுது. கடைசியில நீ உங்க கூட சேர்ந்துட்டல. போடா. சரி கௌதம், இங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ கிளம்புறதுதான் சரி. நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க. கிளம்பு. பத்திரமா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. அப்பா வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாடா. இன்னைக்கு எவனாச்சும் வாங்கடா. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தீபாவளி தாண்டா. ஏய், எவன்டா அது? வாங்கடா தைரியமா. வாங்க, எவனா இருந்தாலும் நேர்ல வாங்கடா. இருக்கு உங்களுக்கு. வாங்க பாத்துக்கலாம். என்னது இது? ஏன் இப்படி தூக்கிட்டு வரீங்க? பொறுமை. இல்ல இல்ல மேடம், எதுக்கு இப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தூக்கிட்டு வரீங்க? பாத்து. ஏன்பா, என்னப்பா இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு நாளைக்கு வாங்குறதுக்கு தானே பையில காசு போட்டு லிஸ்ட் கொடுத்தேன். அதெல்லாம் ஆண்டி, நான் இன்னைக்கு வாங்கலான்னு தான் கடைக்கு போனேன். ஆனா கடைக்காரன், நீ யாரு, எங்க இருந்து வர, உன்னை நான் பார்த்ததே இல்லையே, அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன ஒரு வழி செஞ்சுட்டான். அது இந்த ஊர்ல எங்களை யாருக்கும் கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு. அதான் நீங்க யாருன்னு விசாரிச்சிருப்பாங்க. மேடம் ஜி, எனக்கு எல்லாமே தெரியும். கல்யாணம் ஜி, சாரி கல்யாணி ஜி எல்லாமே சொல்லிட்டாங்க. அதான் அடுத்த தடவை போகும்போது
நான் உங்க வீட்ல இருந்து வந்தேன்னு சொன்னா எதுவும் தராம போயிட்டா என்ன பண்றது? அதனாலதான் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இப்பதான்ப்பா நீ வந்தது நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நிஜமாவே கடவுள் தான் உன்னை அனுப்பியிருக்காரு. ஆ, ஆ, ஆ. ஆமாப்பா, என்ன செய்யறதுன்னு நாங்க மலைச்சு போயிருந்தோம். ரொம்ப நன்றிப்பா. ஆண்டிஜி, என்ன ஆண்டிஜி இதுல போய் என்ன இருக்கு? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் ஜி. எனக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்கும்ல? அடட, உனக்கு இல்லாமலப்பா. இதோ இருப்பா, நான் உடனே சமைச்சு போடுறேன். சமைச்சிட்டு கூப்பிடுங்க. நான் வெளியே இருக்கேன். நல்லா காரமா ஸ்வீட்டா பண்ணுங்க. தோ உடனே செஞ்சு தரேன்ப்பா. ம். பஜன்லால், சொல்லுங்க மேடம் ஜி. ஓ அப்படியா? இங்க பாருங்க, ஆஞ்சி, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்க விஷயத்துல ஏதோ ஒண்ணு உறுத்திட்டே இருக்கு. அக்கா, எதுக்கும் இவரை நோட் பண்ணியே வை. இந்திரா, பாவண்டி தம்பி, ம். இவர் வாங்கிட்டு வந்ததுல தான் நான் சாப்பாடே சமைச்சு வச்சிருக்கேன். சும்மா இருக்க மாட்டியா நீ? அம்மா, இந்தாங்க. இது எதுக்கு ஜி? நிறைய மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்காக தான். காசை வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்ல. இல்ல மேடம் ஜி, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நான் வெளியே சாப்பிட்டா செலவாகும். எனக்கு ஏஜென்சியில கொடுத்த காசுல தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கான காசுல தான் வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா ஜி? சரி. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் தூங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே ஜி, தேங்க்யூ. இந்திரா, என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் நீ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியல. என்ன வேலையை பார்க்காம போனை பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம் ஜி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வீடியோ பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைங்கனாலே அழகுதான். அப்படி என்ன வீடியோ? பாருங்க மேடம் ஜி. ஹாய். ஹாய். என்ன கனவுல நமக்கு கல்யாணமாகி 4 பசங்க. போதுமா? கரெக்டா இருக்கும். 2 பேரும் உன்ன மாதிரி, 2 பேரும் என்ன மாதிரி. ஆமா, நல்லாதான் இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்க புருஷனோட சந்தோஷமா குழந்தைங்களோட வாழணும் மேடம் ஜி. முதல்ல இந்த சீரியலை பாக்குறேன். அதுக்கப்புறமா என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்கிறேன். அப்புறம் என்ன, நம்ம மேடமே பாக்குறாங்களா? நீங்களும் மறக்காம பாருங்க. பாருங்க. ஏமா அப்படி சொல்ற? இல்ல இந்திரா, நீ கல்யாணமான பொண்ணு. தனியா நடந்து போனா கூட பரவாயில்ல. இன்னொருத்தர் கூட நடந்தா ஊர்ல யாராவது ஏதாவது பேசுவாங்கடி. என்னம்மா நீ? ஒரு ஆள் கூட இப்ப சேர்ந்து நடந்தாதான் என்னவா? நீ ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா இந்திரா, அம்மா சொல்றது சரிதான். என்னதான் இருந்தாலும் நம்மளோடது சின்ன ஊர் தான். நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல தப்பு இல்லல்ல. சிங்கு, சொல்லுங்க சிஸ்டர் ஜி. நீங்க கொஞ்சம் தள்ளியே போங்க. ஓகே ஜி, அப்படியே செய்யறேன் ஜி. ஜி வாங்க வாங்க. சரி அம்மா, அக்கா பத்திரமா பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். வாங்க. மா, இந்திரா தானே நீ? சொல்லுமா, எப்படிமா இருக்க?
தேவையில்லாம உங்க அப்பா போலீஸ் கேஸ்னு மாட்டிக்கிட்டாரேம்மா. உங்க அப்பா எந்த தப்பும் செய்யலம்மா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்மா. அண்ணா, நீங்க இப்படி சொல்றது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா? சொல்லுமா, செய்றேன். அண்ணா, இந்த சீட்டு போட்டப்போ அப்பா உங்களுக்கு ஏதாவது ரசீது மாதிரி கொடுத்தாரா? அட்டை மாதிரி இல்ல சலான் மாதிரி, பணம் கட்டு ரசீது மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்தாரா? யோசிச்சு பாருங்கண்ணா. உங்ககிட்ட இருக்கிற ரசீது ஏதாவது கொடுக்க முடியுமா? வேற எந்த ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கலண்ணா. நீங்க மட்டும் ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா மேல வச்சு விசாரிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ண்ணா. அதுக்கு என்னமா, நான் எடுத்து கொடுக்கறேன். நீ இங்கே இருமா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, இவளை பார்த்தா பிரச்சனையாச்சே. மேடம் ஜி, ஏய் இந்திரா, மேடம் ஜி. என்னாச்சு? மேடம் ஜி, வாங்க போலாம். அங்க பாருங்க, போலீஸ் ஜீப். இருக்கட்டும், அதுல என்ன இருக்கு? நான் சந்திரன் பார்க்க தானே வந்திருக்கேன். அவரு வந்தாருன்னா ஏதாவது கேட்பாரு. நீங்க வாங்க, கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கலாம். வாங்க ஜி. அவரு ரசீது எடுத்துட்டு அப்புறமா பேசிக்கலாம். வாங்க ஜி. என்ன பண்ணணும்? வாங்க மேடம் ஜி. சரி போங்க. இந்திரா, இந்திரா, அங்க பாருங்க, கையில ரசீது வச்சிருக்காரு. நான் போய் அதை வாங்கணும். இருங்க மேடம் ஜி, அவர் போயிட்டு. அண்ணா, அண்ணா, அண்ணா. எங்கம்மா போன? இல்லண்ணா, பக்கத்துல இங்கதான் இருந்தேன். இந்தாமா, என் கையில இருக்கிற ரசீது வாங்கிக்க. தேங்க்ஸ்ண்ணா, இது போதும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா, நீ போய் மத்த வேலையை பாருமா. சரிண்ணா, நான் கிளம்புறேன். வாமா வாமா, நல்லது. வா. இங்க பாருங்க, கிடைச்சிருச்சா? பில்லு கிடைச்சிருச்சு. வாடா. சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் ஃபோன் பண்ணேன். நேர விஷயத்துக்கு வா. ஐயா, அது இந்திரா பொண்ணு பார்க்க தான் துடுக்கா இருக்கான்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப புத்திசாலியாக இருக்காயா. அவளை பற்றி எங்கிட்டயே புகழ்ந்து பேசுற. சரி, விஷயம் என்ன? அவ என்ன செஞ்சா? ஐயா, நேற்றுக்கு தான் அவள் வீட்டில் கல்லறையை ஏற்பாடு பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதில் அவள் அடங்கி ஒடுங்கி பயந்து வீட்டில் உட்காந்துருவான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஆக்ஷனில் இறங்கிட்டாயா? நான் என்ன ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி சின்ன பொண்ணுக்கு எதிராக பிளான் பண்றேன்னு நினைச்சிய? யோ, அவ ஆக்ஷன்ல இறங்காம இருந்தா தான் ஆச்சரியம். அவ என்ன பண்ணான்னு சொல்லல இன்னும். ஐயா, அவ வீதி வீதியா போய் சீட்டு போட்டவங்களாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாயா. அது மட்டும் இல்லாம ரசீது கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காயா. அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவளோட இந்த துருதுருப்பு தாயா. ஆமா, நியாயமா இதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஐயா, அது வந்து கிழிச்சிருவேன். நான் சொல்றத மட்டும் செய். அவ என்ன பண்ணாலும் அவளை ஃபாலோ பண்ணி போய் அது என்னன்னு கண்டுபிடி. சரிங்க. என்ன செய்யறாங்கிறத அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க, நான் அப்படியே பண்ணிடுறேன் ஐயா. சரி, வை. யோ, வண்டிடியா?
அம்மாவும் காவியாவும் மட்டும் இருக்காங்க. இந்திராவை காணுமே. எங்க போயிருப்பா அவ? எங்க போனானே தெரியலையே. ஒருவேளை அவ பாத்ரூம் போயிருப்பாளா? பாத்ரூம் போயிருந்தாலும் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. செருப்பு காணும். அப்போ எங்கேயாவது வெளியே போயிருப்பாளோ? என்ன இது? ஒருவேளை ஜேபி பத்தி யோசிச்சுட்டு இருந்தாலே அது சம்பந்தமா எங்கேயாவது போயிருப்பாளா? கரெக்ட், அவ அங்கதான் போயிருப்பா. ஜேபி ஆளுங்க ஏற்கனவே வீட்டுல கள்ள தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இப்ப என்னடானா இவளே அங்க போயிருக்கா. என்ன கட் பண்றா? அவளா எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டாளா? இல்ல யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? ஷோ, இப்ப இவ எங்க போயிருக்கான்னே தெரியலையே. ஏய், இந்திரா மேல ஒரு தூசு கூட படக்கூடாது. சுத்தி இருக்கிறவங்கள வேணா என்ன வேணாலும் செஞ்சுக்க. விஷயத்தை சொல்லு. ஐயா, அவ உங்க மேல டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காயா? சிறப்பு. அவளுக்கு என்ன துணிச்சல் இருந்தா ஒத்த பொம்பளை உங்க மேலேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? அங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கய்யா. இந்த தகவலை அவங்க தான் சொன்னாங்க. இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட சொல்லணும்ல, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு தானே போய் அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறா. ம், சரி. இப்ப அடுத்து உங்க டிஜிபி ஆபீஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஐயா, நாளைக்கு உங்க ஆபீஸ்லயே விசாரிக்கிறதுக்காக சென்னையிலேருந்து ஆபீசர்ஸ்லாம் வருவாங்களா ஐயா? ஒருவேளை தேவைப்பட்டா வீட்டுக்கு வந்து என்னையும் விசாரணை செய்வாங்க, அதானே? ஆமையா. ஏன் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணலைன்னா உனக்கு இந்த தகவலே தெரிஞ்சிருக்காதுல்ல? ஆமையா. பணம் கொடுத்தா மட்டும் கட்டுக்கட்டா அள்ளிக்கிட்டு போக தெரியுது, ஒரு வேலையை உருப்படியா செய்ய தெரியாது. நான் உங்ககிட்ட என்னையா சொன்னேன்? அவ எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போ, என்ன செஞ்சாலும் அதை எங்கிட்ட சொல்லுன்னு. சாரிங்க. ஆனா அவ டிஜிபி ஆபீஸ்க்கு போனதும் கம்ப்ளைண்ட் பண்ணதும் உனக்கு தெரியாது இல்ல? ஐயா, தெரியாம பண்ணிட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்கய்யா. இனிமே இந்திராவை சுத்தி என்ன நடந்தாலும் உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஐயா. அதை செய். போனவை முதலாளி. ஐயா சொல்லுங்க. ஏயா ஐயா, அந்த சுப்பிரமணிய பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆபீஸ்ல இருந்து அழிச்சாச்சுல்ல? ஐயா, நீங்க சொன்ன உடனே எல்லா ரெக்கார்ட்ஸையும் அழிச்சாச்சுங்கய்யா. ஒரு துண்டு பேப்பர் கூட கிடைக்காதுங்கய்யா. எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை.
நீ ஒண்ணு செய். சொல்லுங்கய்யா. நேரா ஆபீஸுக்கு போ. அவன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இன்னும் அங்க மிச்ச மீதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்கய்யா. அப்படி இருந்துச்சுன்னா அதையும் அழிச்சிரு. சரிங்கய்யா, நான் உடனே போறேங்கய்யா. யோ ஐயா, ஒருவேளை பணங்கன்னு ஏதாச்சும் அங்க இன்னும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வீட்டுக்கு கொண்டாந்துரு. சரிங்கய்யா, இதோ உடனே கிளம்பி ஆபீஸ் போறேயா. வேலையை முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லணும். சரிங்கய்யா. மேடம் ஜி, உங்க ப்ரொடெக்ஷனுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு. இல்ல மேடம் ஜி, என்ன ஏஜென்சில இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தான் வேலை போகும். அதுக்காகலாம் உன்னை எல்லாத்துக்கும் கூட்டிட்டுலாம் அலைய முடியாது. காலையில சண்டைக்கு வந்த மாதிரி நீ பாட்டுக்கு பிரச்சனையை எடுத்து விட்டா நான் எங்க போறது? யாரு? ஏன் இந்த சொல்ல? ஐயோ, எது நான் வந்து பிரச்சனை எடுத்து விட்டேனா? நீங்க எதுக்கு மேடம் ஜி சொல்ல மாட்டீங்க? இப்ப கூட நான் வரலனா என்ன ஆயிருக்கும்? என்ன இப்ப நீ தான் வந்து என்ன காப்பாத்தின மாதிரி ஓவரா சீன் போடுறியா? நீ தான் போன் பண்ணிட்டே இருந்த, அதனால தான் உன்னை நான் ஹெல்ப் கூப்பிட்டேன். இல்லனா நானே வந்திருப்பேன். வீராப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஹலோ, என்ன என்ன சொல்ற நீ? எதுவா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரா சொல்லு, அந்த பக்கம் திரும்பிலாம் பேசாத. இல்ல மேடம் ஜி, சாரி. இப்போ நான் வரலனா டைரக்டா நீங்க உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கே போயிருப்பீங்க. அந்த வாட்ச்மேன் மட்டும் பாத்துறதான்னு வச்சுக்கோங்க, போலீஸ் கிட்ட கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். இது பாரு, நான் அந்த ரிஸ்க் எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இது பாரு, இந்த சாவி எல்லாம் கூட ரெடி பண்ணி நான் ஃபுல் பிளானோட தான் வந்திருக்கேன். ஆனா என்ன யூஸ் இப்போ? எல்லாமே மொத்தமா வேஸ்டா போச்சு. எந்த ஆதாரமும் கிடைக்கல. மேடம் ஜி, மேடம் ஜி, என்ன நீங்க கோவத்தை சாவி மேல காட்டுறீங்க? மேடம் ஜி, கொஞ்சம் காமா இருங்க. நம்ம மூளை யூஸ் பண்ணி ஏதாவது டிஃபரெண்டா யோசிப்போம். மேடம் ஜி, மேடம் ஜி, மேடம் ஜி, மேடம் ஜி, மேடம் ஜி, எங்க போச்சுன்னு தெரியலையே. நீங்க என்ன பண்ண போறீங்க? யோ, எல்லாரும் வந்துட்டு போனது சிசிடிவில இருக்கும்னா என் அப்பா வந்துட்டு போனது அதுல கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. ஆமா, அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது 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 ஒண்ணு போதும். ஆனா இந்த சாவி எங்க போச்சுன்னு தேடி பார்க்கணும். மேடம் ஜி, மேடம் ஜி, என்ன பண்றீங்க? மேடம் ஜி, வேண்டாம், அங்க பாம்பு கம்பு ஏதாவது இருக்க போகுது. மேடம் ஜி, மேடம் ஜி, மேடம் ஜிக்கு பாம்புனா பயமோ? பரவாயில்ல, அதுக்காவது பயப்படுறீங்களே. இல்ல மேடம் ஜி, நாம வேற ஏதாவது ஐடியா பண்ணிக்கலாம். இந்த சாவி தேடுறதெல்லாம் வேஸ்ட். வாங்க 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 வாங்கன்றல்ல. மேடம் ஜி, இப்ப என்ன பண்றது? இருங்க, நம்ம பின்னால போலாம். அங்க ஏதாவது ஒரு ஜன்னல் கதவு வழியா உள்ள போக முடியுமா ட்ரை பண்ணலாம். சரி மேடம் ஜி, நான் போய் பாத்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. இரு, நானும் வரேன். இந்த விஷயத்துல நான் யாரையுமே நம்புறதா இல்ல. மேடம் ஜி, என்ன அப்படி பேசுறீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்கே இருங்க. இரு, நானும் வரேன்னு சொல்றேன்ல. சரி வாங்க. மேடம் ஜி, அந்த பஞ்சாப் சிங் அங்க இருக்காரு, வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்கய்யா. என்னங்க எந்த நேரத்துல? அட ஆமையா, எங்க நம்மள நிம்மதியா தூங்க விடுறாங்க? நடு ராத்திரில கூட டியூட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. கொஞ்ச நாளாவே ஆபீஸ் ஒரே பரபரப்பா இருக்கு. ஆமையா, எல்லாம் அந்த சுப்பிரமணியால வந்துச்சு. அவனை வச்சு நம்ம தூக்கத்தை கெடுக்கிறாங்கய்யா. இப்ப கூட அந்த விஷயமா தான் ஐயா உடனே அனுப்பிச்சிருக்காரு. சட்டை தரேன். சரிங்க. இங்க என்னமோ நடக்குது.
இந்த ஆள் வேணும்னே இங்க வந்திருக்கான். இவன் என்ன எடுக்கிறான்? நம்ம உள்ள போய் பார்த்தே ஆகணுமே. நம்ம எப்படியாவது போய் ஆகணும் உள்ள. மேடம் ஜி, உள்ள போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா வாட்ச்மேன் அங்கேயே நிக்கிறாரு. ஐயோ, எப்படியாவது போய் ஆகணும். உள்ள போகணும். ஏதாவது ஹெல்ப் பண்ணு. மேடம் ஜி, அங்க பாத்தீங்களா? அங்க ஒரு வழி தெரியுது. நம்ம அங்க உள்ள போய் பாப்போம். எப்படி? நான் தப்பிச்சிட்டேன். இனிமே அக்கா வருத்தப்படுறத பார்த்து ரசிக்கிறது தான் நமக்கு ஃபுல் டைம் ஜாப். ஹேமா, இந்த ஜூஸ குடி. என்னக்கா நீங்க போய் எடுத்துட்டு வரீங்க? நானே போய் எடுத்துப்பல்ல. பரவாயில்ல விடுமா. உன்ன மாதிரிதான் எனக்கும் இந்த வீட்ல யார் முகத்திலும் முழிக்கிறதுக்கே பிடிக்கல. இங்க இருக்கிறவங்களா மனுஷங்களா? அக்கா, இந்த வீட்டை விட்டு அவங்கள அனுப்புனதே தப்புக்கா. இப்ப பாத்தீங்களா, காவியாவா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அத்தையே போகணும்னு நினைச்சா கூட இந்த ராகினி போக விட மாட்டா. அவ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எதுவுமே நல்லது நடக்காது ஹேமா. ஹேமா, நீ வரியா? நம்ம 2 பேர் கோயிலுக்கு போய் காவியா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ஆம், சரிக்கா, போலாம். சரி, இத குடி. இல்லக்கா, இத நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். வாங்க, நம்ம முதல்ல கோயில் போலாம். சரி வா. என்னங்க, எனக்கு தெரியாம என்ன செய்ய சொல்லிட்டு இருந்தீங்க? வேற என்னக்கா சொல்லிருப்பாரு? வீட்ல எந்த வேலையும் செய்யாதீங்க, சாப்பாடும் செய்யாதீங்கன்னு சொல்லிருப்பாரு. அதானே மாமா? அதெல்லாம் இல்ல, எல்லாம் செய்யுங்க. ஆனா இந்த குடும்பத்தை கெடுக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் 1 டீஸ்பூன் விஷத்தை அதிகமா போட சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியாக்கா, அப்படி என்ன மாமா நான் கெடுதல் செஞ்சுட்டேன்? பாருக்கா, இவர் மனசுல எவ்வளவு வெறுப்பு என் மேல இருக்குன்னு. விஷம் கலக்குற அளவுக்கு சொல்லுவாரு. ஐயோ, எனக்கெல்லாம் பயமா இருக்கு. இனிமே இந்த வீட்ல நான் சாப்பிடவே மாட்டேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? காவியாவும் இந்திராவும் ராகினி சொல்லி அந்த வீட்டை விட்டு போனாங்க. அவங்க அப்பா செஞ்ச தப்புக்காக போனாங்க. நீங்க ஏன் இதுக்கு ராகினிய குறை சொல்றீங்க? என்ன ஜெயா, நீ எவ்வளவு நல்லவன் நினைச்சிட்டு இருந்த நானு? அந்த அளவுக்கு நீ கல்மனஸ் ஆயிட்ட இல்லையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? சொல்லு, யார் காரணம்? ஆமா மாமா, நான் தான் காரணம். நான் தான் இந்திரா அப்பாவை போலீஸ்ல மாட்டி கொடுத்திருக்கேன் பாருங்க. அது ஒரு ஃப்ராடு குடும்பம். தபா ராகினி. மாமா போதும் மாமா. ஏற்கனவே நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நாம எவ்வளவுதான் பேசினாலும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. பாத்தியாக்கா, ஓ மருமகளுங்க யாருமே உனக்கு அடங்காம போயிட்டு இருக்காளுங்க. இருக்கட்டும் ராகினி, காவியா இந்திராவுக்கு சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பாளுங்கன்னு நானும் பாக்குறேன். ஏன் சுபா, இப்பெல்லாம் நீ வீட்ல சமைக்கிறது இல்லையா? யாருக்கும் சரியா சாப்பாடு போடுறது இல்லையா? நேத்து வந்தவ உனக்கு அவ்வளவு பெருசா போயிட்டா இல்ல? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இந்த வீட்ல வச்சு என்ன நடந்திருந்தாலுமே பரவாயில்ல. காவியாவும் இந்திராவும் இந்த வீட்ல இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குத. நம்ம வீட்ல இந்த அநியாயம் நடந்திருக்க கூடாது. அத்தை, காவியாக்கு அவ்வளவு முடியாம போச்சுன்னு அவங்க சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கான்னு கூட நம்ம யாருமே போய் பாக்கலையே அத்தை.
ஓ, எல்லாருக்கும் தனியா ரெக்க முளைச்சிருச்சு. இப்படியே இருங்க. இதுக்கெல்லாம் இந்த ஜெயா வருத்தப்பட மாட்டா. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். என் அக்கா வீட்ல இருந்துட்டு என் அக்காவையே எதிர்த்து பேசுறியா? இதுக்கு பேசாம நீங்க 2 பேரும் இந்திரா பின்னாடியே போயிருக்கலாமே. அம்மாடி மகாராணி, தேவைப்பட்டா நாங்க அதையும் செய்வோம். நான் இங்க இருக்கிறது உங்க அக்காவுக்கு துணையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இல்லன்னு வச்சுக்கோ, அந்த குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இங்க சும்மா இருந்திருக்க மாட்டோம். எல்லாரும் கிளம்பி அங்க போயிருந்திருப்போம். அன்பே இல்லாத இந்த வீட்டுல இருக்கிறத விட அங்க போறது எவ்வளவு பெட்டர். அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேண்டாம், என்ன அந்த நிலைமைக்கு தள்ளிடாதீங்க. வாங்கக்கா. காவியா, எப்படி இருக்கீங்க சுபாக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாமா? என்னக்கா நீங்க ஏன் இவ்வளவு நாளா வரல? உங்களை எல்லாம் பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதுவும் காவியாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கவே முடியல. அதான் ஓடி வந்துட்டேன். வாமா சுபா, இவங்க 2 பேரும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. நீயே வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்கம்மா. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்லம்மா. அம்மா தண்ணி எடுத்துட்டு வா. சரி, சுபாக்கா. மது எடுத்துட்டு வரேன். அக்கா அக்கா வாங்கக்கா, உட்காருங்க. வா வாங்கக்கா, உட்காருங்க. காவியா, செல்லம் என்ன செய்யறாங்க? நல்லா இருக்குக்கா, ஒண்ணும் இல்ல. உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லக்கா, நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அம்மாவும் இந்திராவும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்தம்மா இந்த. எனக்கு என்னம்மா, என்ன விடு. நம்ம இந்திரா கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் இந்திரா, நம்ம அப்பாவை வெளியில கூட்டிட்டு வர விஷயமா என்னதான் சொல்றாங்க? சுபாக்கா, அப்பாவை எல்லாருமா சேர்ந்து அநியாயமா மாட்டி விட்டுருக்காங்கக்கா. நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்க்கா. என்னன்னே தெரியல. கடவுள் எல்லா பக்கமும் நம்மள சோதிக்கிறாரு. அத விடுங்கக்கா. அக்கா, மாமா இப்ப எப்படி இருக்காரு? அத்தைக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லல்ல? அக்கா, அத்தை என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்கல்ல? என் மேல கோவமா இருக்காங்களாக்கா? ஆமா ஆமா, உன் மேல கோவம் தான். அப்படி இல்லைனாலும் அங்கதான் ஒரு கோல் முட்டி பிசாசு இருக்கே, அவ இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுக்கிட்டே தான் இருக்கா. அந்த ராகினி நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமாவே இருக்குமா. அன்னைக்கே அந்த நர்ஸ் வந்து உண்மையை சொல்லியிருந்தா அந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும். ராகினி அத்தைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு, அதான் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் சுபாக்கா, நீங்க எப்படி வந்தீங்க? உங்களை எப்படி வரவிட்டாங்க அவங்க? ஏன் இந்திரா, நம்ம வீட்டை பத்தி தெரிஞ்சுமே நீ இந்த கேள்வி கேட்கலாமா? அப்போ வீட்ல யாருக்கும் தெரியாம தான் இங்க வந்திருக்கீங்களாக்கா? ஆமாமா, நானும் அத்தை கண்டிப்பா உன்னை பார்க்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ராகினி அதுக்கு அவங்கள விடவே மாட்டேங்கிறா. அப்பதான் மாமா என்கிட்ட வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு.